வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்பொழுது நம்ம சந்திரன் குரு என்ற கிரக இணைவை பற்றி உங்கள் பிள்ளைகளோட ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் எந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்றால், 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டார், 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று நீங்கள் சிந்தித்தால், நிதி, ட்ராவலிங், ஃபுட் ஏஜென்ட்டு, பயணம், கப்பல் வழியாக இருக்கட்டும், விமான பயணமாக இருக்கட்டும், ட்ராவலில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய பயணம், அது ஓட்டுநர் பயணம், இது போன்ற அமைப்புகளுக்கும் இப்போ நான் முதலே சொன்னது போல் எல்லாத்துக்கும் புதன் ஒரு காரகமாக இருக்கும். எல்லா ராசிகளுக்கும் புதன் ஒரு அடிப்படை காரணம். இந்த புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரனும் குருவும் மிக வலிமையாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இது போன்ற பயணங்களிலும் இது போன்ற படிப்புகளை மேற்கொள்வது அவர் வாழ்க்கையில் மிக வெற்றியாக கிடைக்கும். எப்படி? சந்திரன் எந்த மாதிரி இருக்கிறது? ரிஷபத்தில் சந்திரன் இருக்கிறார், கடகத்தில் சந்திரன் இருக்கிறார், விருச்சகத்தில் சந்திரன் இருக்கிறார், மகரத்தில் சந்திரன் இருக்கிறார் என்றால் இவர்கள் நீர்நிலை சார்ந்த படிப்பு தெரியும். பெரிய பெரிய நீரணை மேலாண்மை அல்லது அரசியல் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், நீர்வளத்துறை அமைச்சர்கள், இது போன்ற இருப்பவர்களுக்கும் இந்த கிரக இணைவுகள் தான் காரணம். இன்று நிறைய நீரை எப்படி பாதுகாப்பது, நீரை சுத்திகரிப்பது எப்படி, வானிலை அறிக்கை சொல்வது எப்படி, வானிலத்தில் இருக்கக்கூடிய நீரோட சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே இந்த சந்திரனும் குருவும் இருக்கும் பொழுது இருப்பார்கள். இது நல்ல நிலையில் இருக்கும். இந்த மாதிரி படிப்புகள் எல்லாம் படிப்பதற்கான சூழல் இருக்கும். இதே நெகட்டிவாக சேர்ந்து விட்டால் அப்படின்னா என்ன இருக்குன்னா, அப்படி நெகட்டிவ், அதே நீர் வழியாக நெகட்டிவ் தன்மைன்னு என்னங்க? மது பிரியர், இந்த மது ஆலோசனை, இந்த மது விற்பனையாளர், மதுக்கடை நடத்துவர், கல் இறக்குவது, சட்டத்துக்கு புறம்பாக நீரை பரிமாற்றம் செய்வதெல்லாம் இதே அமைப்புகள் தான் இருக்கிறது. ஆக நீர் நல்ல முறையில் இருக்கும்போது அவர்கள் படிப்பு, அவர்கள் வளர்ச்சியும் எப்படி இருக்கும்? நீர் மேலாண்மை, பயணம் சம்பந்தமாக படிப்பும் அதை சார்ந்தான் இருக்கும். மருந்து மாத்திரைகள் உற்பத்தியும் அதை சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் நல்ல முறையில் இருந்தால் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்று நீரோட தேவைகள் எப்படி இருக்கிறது, நீரின் பங்கு எப்படி இருக்கிறது, முன்கூட்டியே இன்றைய காலகட்டத்தில் அடுத்த ஆண்டு வரைக்கும் நீரில் சுழற்சி எப்படி இருக்கும், நீரின் தரன் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கும் இந்த படிப்பு மிக முக்கிய படிப்பாக இருக்கும். நீர் சார்ந்த படிப்புகளுக்கும் இந்த சந்திரன் குரு உங்கள் நீர்நிலை சார்ந்த படிப்புகளை படிப்பதற்கும் இந்த சந்திரன் குரு மிக முக்கியமாக உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சந்திரன் நல்ல முறையில் இருக்கும் பொழுது உங்கள் படிப்பு இது போல் இருக்கும். அதே சந்திரனோடு ராகு கேது சேர்ந்து விட்டார், குரு சேர்ந்து விட்டார் இருந்தால் மதுக்கடையில் விற்பனை செய்பவர்களும் மது ஆலை நடத்துவர்களும் இதே சந்திரன் குருவாலும் அந்த கேது ராகு சேரும் பொழுது அமைப்பு இருக்கும். அப்போது உங்கள் பிள்ளைகளை இவன் இதுபோல் சிறு வயதிலிருந்தே அவனோட விளையாட்டும் அதை சார்ந்தான் இருக்கும். ஆகையால் நீங்கள் அதே தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் கிரக அமைப்புகள் தான் இருக்கும். அப்படி உங்கள் பிள்ளைகளோட ஜாதகத்தில் இது போன்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வழங்கும் பொழுது அதை சார்ந்த பாதையில் பயணித்து அவர் வெற்றி பெறுவதற்கான காலச்சூழல் அருமையாக இருக்கும். அதை பயன்படுத்தி அவர்களை மென்மேலும் வளர வாழ்த்துகிறது உங்கள் அன்பு கிருத்திகை ஜோதிடம். வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு கிரக இணைவுகளை பற்றி ஆலோசனை செய்வோம். வாருங்கள்.